கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. தாபோர் மலை அனுபவம் நம்முடைய வாழ்க்கை அனுபவமாக மாற ஆண்டவரிடத்தில் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லி தூய்மையான உன்னதமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகின் மெசியாவாக, இவ்வுலகின் இறைமகனாக, மீட்பராக எங்களுக்கு அடையாளம் காட்டினீரே. அவரே எங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டவர், துன்பத்தை தழுவியவர், மரணத்தை ஏற்றுக்கொண்டவர். அவரின் உயிர்ப்பில் நாங்கள் ஒவ்வொருவரும் பங்கு பெறுவதால் மீட்பின் மக்களாய் இவ்வுலகின் சாட்சிகளாய் வாழ்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, உருவங்களை மாற்றிக்கொள்வதல்ல, எங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மாற்றிக்கொள்வதின் வழியாக உமக்கு உரிய சிறந்த சாட்சிகளாய் வாழ அழைப்பு கொடுக்கிறீரே. துன்பங்கள் வாழ்வில் ஓர் அங்கம் என்பதை எடுத்துச் சொல்லி துன்பங்களின் வழியே நமக்கு இறைமாட்சி வெளிப்படுத்தப்படுகிறது என்கிற மகத்துவமான பேருண்மையை எடுத்து சொல்லுகிறீரே. இவை அத்தனையையும் இந்த தவக்காலத்தில் முழுமையாக உணர்ந்து கொண்டு எங்களுள் வெளிப்படுகின்ற மாற்றங்கள் பல நற்பலனை தருவதாக, நன்மை விளைவிப்பதாக, அருளையும் ஆசீரையும் பெற்றுக்கொண்டு உம்முடைய சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி நிற்கிறோம். ஆசீர்வதியும், அருள் புரியும். ஆமீன், ஆமீன், ஆமீன். உன்னை பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. விவிலியத்தில் பல மலைகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கிடம் சிறந்த ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள மோரியா மலைக்கு செல்லுகிறார். அந்த மோரியா மலையில் இறை அனுபவத்தை அவர் பெற்றுக்கொண்டு கடவுள் முழுவதுமாய் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி அவரை எவ்வாறு விசுவாசத்தின் தந்தையாக உயர்த்துகிறார் என்பதை அற்புதமாய் அவருடைய வாழ்க்கை நிகழ்வு அந்த மோரியா மலையில் சுட்டிக்காட்டப்படுகிறது. சீனாய் மலை, மோயிசன் சீனாய் மலையில் ஆண்டவரை காணுகின்ற பாக்கியத்தை பெறுகிறார். மக்கள் எல்லோரும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான படிப்பினையை தருகின்ற மலையாக சீனாய் மலை 10 கட்டளைகளை கொடுத்து மக்களினுடைய நல்வாழ்விற்கான ஆசீர்வாதமாய் திகழ்கிறது. கார்மேல் மலை போலிகளையும் போலி தெய்வங்களையும் அழித்து ஒழித்து யாவே என்கிற உண்மையான கடவுளின் மீது முழுமையான விசுவாசம் கண்டு அந்த ஒரே கடவுளையே ஏற்று அவருக்கு சான்று பகரக்கூடிய சாட்சிகளாய் வாழ அழைப்பு கொடுக்கிற மலை கார்மேல் மலை. இன்றைய நற்செய்தியில் வாசிக்கப்பட்ட தாபோர் மலை விண்ணகத்தினுடைய முன் சுவையாய் நமக்கு அருளப்படுகிற ஒரு மலை. இந்த மானிட பிறவி முடிவுற்ற பிறகு நாம் எல்லோரும் எப்படி இறை அனுபவத்தை பெற இருக்கிறோம், ஆண்டவரை முகமுகமாய் பார்க்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை எப்படி நாம் பெற இருக்கிறோம், அந்த பாக்கியம் எப்பேற்பட்டது என்கிற முன் சுவையை
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பு சீடர்களுக்கு கொடுக்கிறார். அதன் வழியாய் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் அந்த விண்ணக அனுபவத்தை பெற நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். கல்வாரி மலை பாடுகளின் உச்சம். இந்த உலகம் மீட்பு பெறுவதனுடைய அடையாளம் இந்த கல்வாரி மலை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் அந்த மலையில் சிந்தப்பட்டதால் இதோ அன்பு இறைமக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அந்த இரத்தத்தினால் நனைக்கப்பட்டு பாவங்களிலிருந்து கழுவப்பட்டு இந்த மானிட குலம் புது படைப்பாக மாறியது. மீட்பின் பிள்ளைகளாக மாறி வெற்றியின் சிகரமாய் உயர்ந்து நிற்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பில் பங்கு பெறுவதனுடைய அடையாளமாய் கொல்கதா மலை, கல்வாரி மலை அமைந்திருக்கிறது. எனவே ஒவ்வொரு மலையிலும் இறைவனுடைய சிறந்த அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்படியாக இந்த தாபோர் மலை அனுபவம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன? ஆண்டவர் இயேசு கதிரவனைப் போல அந்த இடத்தில் ஒளிர்ந்தாரே, அவர் தோற்றம் மாறினாரே, அவருடைய முகம் கதிரவனைப் போல ஒளிர்ந்ததே, அவருடைய ஆடை ஒளி போன்று வெண்மையாயிருந்ததே, அது எதனுடைய அடையாளம்? அந்த தாபோர் மலையில் மோசேவும் எலியாவும் உரையாடிக் கொண்டிருந்தார்களே, எதை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள்? இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மேகத்தினின்று ஒரு குரல் ஒலித்ததே. யாருடைய குரல்? எதற்காக அது ஒலித்தது? இந்த தவக்காலத்தில் இந்த இறை அனுபவத்தை நாம் பெறும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு அதிகமான உறவினை நாம் மேற்கொள்ளுகிறோம். இந்த இறை அனுபவத்தை பெறுவதன் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளில் அவருடைய மரணத்தில் நாம் பங்கு பெறுவதற்கு நம்மை முழுமையாக தயாரித்துக் கொள்ளுகிறோம். அந்த இறை அனுபவத்தை பெற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீ தயாராக இருக்கிறாயா? அந்த இறை அனுபவத்தை தன்னுடைய வாழ்க்கை அனுபவமாக மாற்றுவதற்கு நீ தயாராக இருக்கிறாயா? ஆம், நான் தயார். இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற, இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற இதோ நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த இறை அனுபவம் நம்முடைய வாழ்க்கை பாதையை மாற்றுகிறது. வாழ்க்கை பாதையை மாற்றுகிறது. கடவுள் மனிதரை தன் சாயலிலும் உருவிலும் உருவாக்கினார். தொடக்க நூல் புத்தகத்திலேயே கடவுள் மானிடர்களாகிய நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சாயலிலும் அவருடைய உருவிலும் நம்மை படைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய அற்புதம், அதிசயம் என்று பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. ஆனால் இந்த உருவத்தை மாற்றிக்கொள்வதற்கு இன்றைக்கு பல முயற்சிகளை மனிதர்களாகிய நாம் செய்து கொண்டிருக்கிறோம். முகத்தை மாற்ற பிளாஸ்டிக் சர்ஜரி, மூக்கு இப்படி இருக்கணும், உதடு இப்படி இருக்கணும், கண்ணு இப்படி இருக்கணும் என்று பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்டிருக்கிறார்கள். வெள்ளையாக வர வேண்டும் என்பதற்காக ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேர் எவர் என்று சொல்லி முகத்தை அப்பிக்கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய முகத்தை மாற்றுவதற்காக பல விகார முயற்சிகளை எல்லாம் இன்றைய மானிட குலம் செய்து கொண்டிருக்கிறது. முகம் ஒவ்வொருவருடைய அடையாளம். முகத்தை தொலைத்தவர்கள் தங்களுடைய முகவரியையே தொலைத்தவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஊதாரி மகன் நிகழ்வில் காணாமல் போன அந்த மகன் வெகு தொலைவில் வந்து கொண்டிருந்த போது அவருடைய தந்தை தன்னுடைய மகனை சரியாக அடையாளம் கண்டுகொள்கிறார். ஓடி சென்று தன் மகனை சந்திக்கிறார், கட்டி தழுவுகிறார், முத்தமிடுகிறார். அடையாளம் தன்னுடைய மகன் என்பதற்கான அடையாளம் அவருடைய முகம். இந்த முகத்தை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இது ஒரு வெளிவேடத்தின் அடையாளமாக இருக்கிறதா, அல்லது நம்முடைய முகத்தின் வழியாக நாம் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டிக் கொண்டிருக்கிறோமா? இந்த முகத்தில்தான் நம்முடைய சிரிப்பினை வெளிப்படுத்த முடியும். இந்த முகத்தில்தான் நம்முடைய துயரத்தை வெளிப்படுத்த முடியும். இந்த முகத்தில்தான் நம்முடைய கண்ணீரை வெளிப்படுத்த முடியும். இந்த முகத்தில்தான் அத்தனை வகையான
எல்லா அசைவுகளையும் நிகழ்த்தி நாம் யார், எந்த சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து இருக்கிறோம் என்பதனுடைய அடையாளமாக இருக்கும். வெறும் வெளித்தோற்றம் அல்ல, வெளி சாயம் அல்ல, மாறாக உட்புறத்திலிருந்து வருகிற உணர்வின் வழியாக வெளிப்படுகிற மாற்றமே நம்மை யார் என்பதை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டுகிறது. சிந்திக்க வேண்டும் என் அன்பிற்குரியவர்களே. மேகத்தினின்று ஒரு குரல் ஒலிக்கிறது, இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று தந்தையாம் இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன் மகனாக, இறைமகனாக அங்கீகாரம் செய்கின்ற நிகழ்வாய் இது அமைந்திருக்கிறது. இவர்தான் மெசியா, இவர்தான் இந்த உலகத்தை மீட்கப் போகிறவர், இந்த மானிட குலத்தின் பாவத்திற்காக உயிரை கையளிக்கப் போகின்ற ஒரே பேரான என் மகன் இவர்தான் என்பதற்கான அங்கீகாரத்தை இதோ இந்த இடத்தில் கொடுப்பதை பார்க்கிறோம். யோர்தான் நதிக்கரையில் ஒரு அனுபவம். யோர்தான் நதிக்கரையில் திருமுழுக்கு பெறும்போது அதே இறை அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிற நாம் இந்த தோற்ற மாற்றத்திலும் அதே இறை அனுபவத்தில் நாம் இணைகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மாட்சியை அவர் வெளிப்படுத்துவதின் வழியாக இதே இறை மாட்சியில் நாம் ஒவ்வொருவரும் பங்கு பெறப் போகிறோம் என்கிற முன் சுவையை நமக்கு எடுத்து சொல்லுகிறார். மோசேவும் எலியாவும், மோசே இஸ்ராயல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு கடவுளால் பயன்படுத்தப்பட்ட மிகச்சிறந்த ஒரு கருவி. 400 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைப்பட்டு போயிருந்த அந்த மக்களை ஆண்டவர் மீட்டு கொண்டு வருகிறார் மோயிசன் வழியாக. விடுதலை, விடுதலை. இந்த பாவத்தினால் கட்டுண்டு இருக்கிற இந்த உலகத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் இறைவன் மீட்க இருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்தும் விதமாக மோயிசன் அந்த இடத்தில் வீற்றிருக்கிறார். எலியா இறைவாக்கினர், இறைவாக்கினரிலேயே மிகப்பெரிய ஒரு இறைவாக்கினர். இஸ்ராயல் மக்களினுடைய வாழ்க்கை வரலாற்றில் அவர்களுக்கு ஒரு எண்ணமும் சிந்தனையும் இருந்தது. மெசியா வருவதற்கு முன்பாக எலியா வர வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள் உயர்ந்து காணப்பட்டது. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் இந்த இடத்தில் நிறைவேறுகிறது. எலியா ஏற்கனவே வந்துவிட்டார், அவர் விண்ணக பேரின்பத்தில் இருக்கிறார் என்பதனுடைய அடையாளத்தை இந்த இடத்தில் காட்டுவதின் வழியாக என் அன்பு உள்ளங்களே, இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்காக கொடுக்கப்பட்ட மெசியா என்பதை அற்புதமாய் எடுத்து சொல்லுகிறார். ஒரு நிகழ்வு, ஒரு இளம்பெண் கருவுற்றிருக்கிறாள். தான் கருவுற்றிருப்பதை அந்த இளம்பெண் விரும்பவில்லை. அந்த கருவை கலைக்க வேண்டும் என முயற்சிக்கிறாள். எனவே ஒரு மருத்துவரை சென்று சந்தித்து, என்னுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தையை நான் விரும்பவில்லை, கருகலைப்பு செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். மருத்துவர் அப்படியெல்லாம் செய்துவிட முடியாதுமா என்று சொல்லி அவருக்கு ஒரு அனுபவத்தை காட்ட விரும்பி அவருடைய வயிற்றில் இருக்கிற அந்த சிசுவினுடைய அசைவுகள் எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக அந்த காட்சியை காட்டுகிறார். இந்த பெண்ணும் அந்த காட்சியை பார்க்கிறார். தன்னுடைய வயிற்றில் இருக்கிற அந்த சிசுவினுடைய ஒவ்வொரு அசைவுகளை இந்த இளம்பெண் பார்க்கிறார். பார்த்தாலும் கூட அவருடைய மனம் இறங்கவில்லை. இல்லை இல்லை, எனக்கு இந்த குழந்தை வேணாம், இந்த குழந்தையை கருகலைப்பு செய்து விடுங்கள், எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார். அந்த மருத்துவர் சொல்லுகிறார், அம்மா உன்னுடைய கையை அந்த குழந்தையினுடைய கை பக்கத்தில் கொண்டு வாங்கலாம், கொஞ்சம் அந்த குழந்தையை தொட்டு பாருங்களேன், அந்த மானிட்டரில் அப்படி தொட்டு பாருங்க என்று சொன்னபோது அந்த பெண்ணும் தன்னுடைய கையை அந்த குழந்தையினுடைய கையினுடைய அருகில் கொண்டு வருகிறார். அப்பொழுது கருவில் இருக்கிற அந்த குழந்தையினுடைய கையானது அசைவுற ஆரம்பிக்கிறது. இந்த அனுபவத்தை பார்க்கிற அந்த இளம்பெண் அவ்வளவு நேரம் பிடிவாதமாக இருந்து கருவில் இருக்கிற அந்த குழந்தையை அழித்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும் என்று நினைத்தவள் அந்த கரங்கள் அசையும் போது என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று தெரியாமல்
மலமளவென அழ ஆரம்பித்து விட்டாள். ஐயோ, இது என்னுடைய குழந்தை, இந்த குழந்தை எனக்கு வேண்டும் என்று சொல்லி தன் மனதை மாற்றிக்கொண்டார். சில அனுபவங்கள் நம்மை மாற்றி விடுகிறது. சில அனுபவங்கள் நம்மை அந்த அனுபவத்தோடு ஒன்றிக்க செய்து விடுகிறது. தாபோர் மலையினுடைய அனுபவமும் கூட அப்படிதான். ஏன் எதற்கு என்று சரியாக புரியாவிட்டாலும் அந்த அனுபவம் நமக்குள் ஒரு மிகப்பெரும் மாற்றத்தை உண்டாக்குகிறது. அந்த மாற்றம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்காக, அவருடைய மரணத்திற்காக என்பதை உணர்ந்து கொண்டால் நம்முடைய வாழ்வில் வருகிற துன்பங்களையும் பாடுகளையும் கூட நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். அதன் வழியாக நமக்கு மீட்பு காத்திருக்கிறது. அந்த மீட்பினுடைய ரகசியம்தான் இந்த தோற்றமாற்ற காட்சியினுடைய முன்சுவையாய் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு பாடுகளின் வழியாய், துன்பங்களின் வழியாய் நாமும் ஆண்டவருடைய இறை மாட்சியில் பங்கு பெறுகிறோம் என்கிற உணர்வோடு இந்த தெய்வீக திருப்பலியில் தொடர்ந்து இணைந்து ஜெபிப்போம். இறை ஆசிரை பெற்று கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமீன்.